எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 1ஆம் வகுப்புல இருந்து பக்கம் வந்து 48வது பக்கத்தில் ஆ முதல் அவ் வரை அப்படிங்கிற பாடத்தை பார்க்கலாம் குட்டீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஆவ், அதாவது ஆ முதல் அவ் வரை என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கலாமா குட்டீஸ்? பார்த்தீங்களா? இப்போ வந்து ஆவில் என்ன எழுதியிருக்காங்க? அண்ணன் கையில் அலைபேசி. அண்ணன் கையில் அலைபேசி. இங்கே ஆவுலேயே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அண்ணன்கிறதும் ஆவில் தான் தொடங்குது, அலைபேசி அப்படிங்கிறதும் ஆவில் தான் துவங்குது. அண்ணன் கையில் அலைபேசி. அடுத்து வந்து என்ன எழுத்து அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். ஆவண்ணா. ஆனாவுக்கு அப்புறம் என்ன? ஆவண்ணா. ஆற்றில் நீந்தும் ஆமை. ஆவண்ணா, இங்கேயும் ஆவண்ணா. பார்த்தீங்களா? ஆற்றில் நீந்தும் ஆமை. ஆவண்ணா ஆவண்ணா துவங்குதா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈனாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இரவில் வந்த இடி மின்னல். ஈனாவில் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இரவில் இடிமின்னல். பார்த்தீங்களா? இரவில் வந்த இடிமின்னல். ஈனா ஈனா. அடுத்து வந்து ஈனாவுக்கு அப்புறம் அடுத்த எழுத்து என்ன? ஈயண்ணா. ஈயண்ணாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஈயண்ணா இங்கே பார்த்தீங்களா? ஈர மண்ணில் ஈசல். ஈர மண்ணில் ஈசல். ஈயண்ணாவில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஈயண்ணா ஈயண்ணா. ஈர மண்ணில் ஈசல். ஈயண்ணாவுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்? ஊனா. ஊனாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், இங்கேயும் ஊனா இங்கேயும் ஊனா. உருண்டு செல்லும் உருளை. உருண்டு செல்லும் உருளை. ஊனாவில் என்ன எழுதியிருக்காங்க? உருண்டு செல்லும் உருளை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது ஊனாங்கிற எழுத்தில் உருண்டு செல்லும் உருளை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து ஊனாவுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்னு பார்க்கலாம். ஊவண்ணா. ஊவண்ணாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். ஊதா நிற ஊதல். ஊதா நிற ஊதல். ஊவண்ணாவில் ஸ்டார்ட் ஆகுதா? ஊவண்ணா ஊவண்ணா. ஊவண்ணாவுக்கு அப்புறம் என்ன வரும்? ஏனா வரும். ஏனாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏனா பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஏனா ஏனா. எல்லாம் செய்யும் எந்திர மனிதன். எல்லாம் செய்யும் எந்திர மனிதன். ஏனாவில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎனாவில் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏனா இங்கே பாருங்கள். ஏனா இங்கே ஏனா. ஏற்றம் தந்த ஏவுகணை. ஏற்றம் தந்த ஏவுகணை. இந்த படத்தை பாருங்கள். ஏனாவுக்கு அப்புறம் என்ன வருது? ஐயனா வரும். ஐயனாவில் இங்கே பாருங்கள், ஐவர் இருக்காங்க. ஐயம் கேட்ட ஐவர். ஐயனா பார்த்தீங்களா? ஐயம் கேட்ட ஐவர். ஐயனாவுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓனா வரும். ஓனா பார்த்தீங்களா? ஓனா தான் இருக்கு. ஒளிந்து நின்ற ஒட்டகம். ஓனாவில் என்ன வருது? ஒளிந்து நின்ற ஒட்டகம் அப்படின்ட்டு வருது. ஓனாவுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓவண்ணா வரும். ஓவண்ணாவை பார்த்தீங்கன்னா ஓரம் நிற்கும் ஓடம். ஓரம் நிற்கும் ஓடம் ஓவண்ணாவில் வருது. பார்த்தீங்களா? இந்த ஓவண்ணா ஓவண்ணா. அடுத்து வந்து என்ன வருது? ஔவை. அதாவது ஓவண்ணாவுக்கு அப்புறம் அவ்வண்ணா வருது. அவ்வண்ணாவில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் குட்டீஸ். ஔவை தந்த ஔடதம். அவ்வண்ணாவில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவை தந்த ஔடதம். அவ்வளோதான் குட்டீஸ்.
இப்போ வந்து நம்ம இந்த பாடத்தில் 1வதுல என்ன பார்த்துருக்கோம்? ஆ முதல் அவ் வரை உள்ள வார்த்தைகளை நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான் குட்டீஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.